என் பெயர் ஜெய்பால் சுவாமி. மேற்கு முகப்பே ஸ்ரீ கனகதுர்கா திரைப்படத்தின் கதை, திரைக்கதை, வசனம், பாடல் எழுதி தயாரித்திருக்கிறேன். இப்படம் மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். காரணம், நீண்ட இடைவெளிக்கு நடுவிலே ஒரு பக்தி படம் வருகிறது. ஜோசியத்தை நம்பக்கூடியவர்களுக்கு இதில் ஒரு நல்ல விடை காத்திருக்கிறது. அம்பாளுடைய அனுக்கிரகம், பக்தியும் மக்களிடத்திலே பரவுகின்ற பொழுது அவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பதனை மேற்கு முகப்பேர் ஸ்ரீ கனகதுர்கா திரைப்படம் மிகவும் சிறப்பான முறையில் அமைத்திருக்கிறோம். இந்த படத்தோட இயக்குனர் சந்தர் கண்ணையன் என்ற நான் தான் இந்த படத்தை இயக்குறேங்க. இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் திரு தேவா அவர்கள் 5 பாடல்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் திரு சிவமனோகர் அவர்கள், நடனத்தை திரு சம்பத்குமார் அவர்கள் அமைச்சிருக்காங்க. எல்லாம் 5 பாடம் ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. வணக்கம், என் பேர் சிவமனோகரன். நான் ஒளிப்பதிவாளர். இந்த படத்தில் நான் ஒளிப்பதிவாளராக பணியாற்றுறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இது சாமிக்கும் சாத்தானுக்கும் நடக்கிற கதை. இதில் டெவில் எஃபெக்ட், டிவைன் எஃபெக்ட் அப்படின்னு பிரித்து காட்ட வேண்டிய சூழல் இருக்கு. இதில் 5 பாட்டும் அற்புதமாக தேவா சார் போட்டிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா சரி, எக்ஸ்டீரியர் பூரா ஒரு கலர்லையும் இன்டீரியர் பூரா ஒரு கலர்லையும் பண்ணியிருக்கேன். சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, இப்போ சாதாரணமாக இப்போ இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாஃப்ட் எஃபெக்டில் பண்ணாங்க. நான் கொஞ்சம் ஓல்டு ட்ரெண்டாக எல்லாம் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கான்ட்ராஸ்ட் இருக்கும். ஃபுல் கான்ட்ராஸ்ட். அந்த காலத்தில் இப்போ நம்ம சாந்தி நிலையம், சிவந்தமன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி, ஃபுல் கான்ட்ராஸ்ட் ஃபிலிம். அந்த மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே கான்ட்ராஸ்டாக பண்ணியிருப்பேன். இது கலர்ஃபுல்லான ஒரு படம் சார். என்னோட பேர் ஜி சம்பத், கோரியோகிராஃபர். இந்த மேற்கு முகப்பேர் ஸ்ரீ கனகதுர்கம்மன் படத்தில் கோரியோகிராஃபர், டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் நம்ம டோட்டல் 5 சாங்ஸ் எல்லாமே ஃபுல் சிங்கிள் கார்டுனா 5 சாங் நானே பண்ணியிருக்கேன். இது 5 சாங் கொடுத்ததுக்காக ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் கேமராமேன் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். இன்னொரு விஷயம்னா, இந்த ஒரு படம் சாமி சம்பந்தப்பட்ட பக்தி படம் கூட, பக்தியோட கலந்த ஒரு மர்டர் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பிக்சர். டோட்டல் இதில் 5 சாங்ஸ்னா 5மே ஒரு வித்தியாசமான சாங்ஸ். எல்லாமே கான்செப்ட் சாங்ஸ் தான். ஒரு நார்மலாக ஒரு குத்துப்பாட்டு, ஒரு டூயட் பாட்டை வெளியே போய் அவுடோர் சுச்சுவேஷன் போய் எடுக்கிற மாதிரி இல்லாமல், சேம் கோவில்லேயே 5 பாட்டு எடுத்துருக்கோம். 5மே வித்தியாசமாக இருக்கும். பார்க்குறவங்க யாருக்கும் ஒரே இடத்துல பண்ணாங்க அப்படின்றது தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கோம். இசையமைச்சர் தேவா சார். தேவா சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. வணக்கம், மாலைமலர்.com வியூவர்ஸ், திஸ் இஸ் சான்விகா. இன்னைக்கு மேற்கு முகப்பேர் ஸ்ரீ கனகதுர்கா ஆடியோ லான்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இந்த மூவியில் ஹீரோயினாக இன்ட்ரடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா எங்கள் ப்ரொடியூசர் ஜெய்பால் சுவாமி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் டு மை டைரக்டர் கண்ணையன் சார், தேங்க்ஸ் டு மை கேமராமேன் சிவ மனோகர் சார். நான் என்னுடைய கேரக்டர் அந்த ஆஃப்டர் மேரேஜ் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம், அது அம்மன் எப்படி எங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிளில் வச்சு காப்பாற்றிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ராவல் ஆகும் என்னோட கேரக்டர். ஹாய், நான் உங்கள் திவ்யா நாகேஷ். மேற்கு முகப்பேர் ஸ்ரீ கனகதுர்கா இன்னைக்கு இந்த படத்தோட ஆடியோ லான்ச். ஸோ தேங்க்யூ பிரஸ் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். இந்த படத்தோட டைரக்டர் கண்ணன் சார் அண்ட் ப்ரொடியூசர் ஜெய்பால் சுவாமி. ரொம்பவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருக்குது இந்த படத்துக்கு. பிகாஸ் நிறைய நாளுக்கு அப்புறம் ஒரு சுவாமி படம் வருது. அண்ட் மியூசிக் தேவா சார் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஆடியோ லான்ச். ஸோ அவர் தான் இன்னைக்கோட ஹீரோ அவர் தான். தேங்க்யூ ஸோ மச் தேவா சார், பிகாஸ் மியூசிக் இஸ் சூப்பராக வந்திருக்கு. எல்லா மியூசிக்கும், எல்லா சாங்ஸும். அண்ட் அந்த சாங்ஸ்க்கு தகுந்த மாதிரி கொரியோகிராஃபி சம்பத் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ சம்பத் மாஸ்டர். எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பண்ணது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் பெண்கள் தியேட்டருக்கே வரலன்னு சொல்றாங்க. நம்ம தியேட்டருக்கு வராததுக்கு காரணம் நம்ம ஆம்பளைக்கு தான் பாட்டு வைக்கிறோம் சினிமாவில். இப்போ நல்லா கவனிங்க, ஒரு சாராய் கடையில குத்துப்பாட்டு. ஒருவேளை இதை நான் கூட ஆரம்பிச்சிருக்கலாம், இது நான் கூட ஒரு வழிகாட்டியா இருக்கலாம். அது இப்போ நான் சொல்றேன், யாருமே பொம்பளைங்க வரல, கூட்டம் வரலன்னு சொல்றதுக்கு, ஆம்பளைக்கு ஒரு சாராய் கடையில ஒரு கானா பாட்டோ இல்ல ஒரு குத்துப்பாட்டு வச்சிடும், பொம்பளைங்களுக்கு பாட்டே வைக்க மாட்டேங்கிறோம். ஒரு பொம்பளைங்க, ஒரு தாய் குலங்கள் ரசிக்கணும்னா அங்க பக்தி வேணும், ஒரு பக்தி பாடல் வேணும். பக்தி அப்பதான் தாய்க்குளம் வரும், தாய்க்குளம் வந்தா குடும்பம் வரும், குடும்பம் வந்தா வசூல் பெருகும். அற்புதமான படத்தை நடிச்சேன். கனகதுர்காவுடைய அனுகிரகம் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. நான் எத்தனையோ படத்தை நடிச்சாலும் சிலை என்று யார் சொன்னது, உன்னை சிலை என்று யார் சொன்னது, இந்த படத்தில்
என்னை நடிக்க வச்சதே சத்தியமா டைரக்டர் கண்ணையனை சேரும், தேவாவுடைய இசையை சேரும், பாடியவரை சேரும், கேமராமேனை சேரும். இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் என்னை கொஞ்சம் வசதி விட்டுருக்காங்க இந்த படத்தை என்று கூறி அத்தனை பேருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த மேற்கு முகப்பேர் கனகதுர்கா படத்தில் நானும் நடிக்கிறேன். நல்ல ஒரு கதாபாத்திரத்தை இயக்குனர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு குணச்சித்திர வேடம். ரொம்ப சிறப்பாக நடித்தேன். இதில் என்ன பிரமிப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 காட்சிகள் நடிச்சிருப்பேன். கிட்டத்தட்ட 20 காட்சிகளில் வந்து ஒரு 15 காட்சிகள் வந்து அந்த கோயிலே தான் எடுத்தாங்க. அப்புறமா பார்த்தா இப்போ பாட்டு பார்க்குறேன், 4 பாட்டு எல்லாமே கோயிலில் தான் எடுத்திருக்காங்க. அவ்வளோ, அதாவது அந்த கோயிலுக்குள்ளே அவ்வளோ எடுத்திருக்காங்க போது உண்மையிலே வந்து பிரமிப்பாக இருக்குது. அந்த வகையில் மிக முக்கியமாக சொல்ல வேண்டியது கேமராமேன் அவர்கள். ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க. சுற்றி அந்த கோயில் அழகாக பிரமிப்பாக அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருக்காங்க. அந்த கோயிலுக்குள்ளே அவ்வளோத்தையும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நம்ம எவ்வளோ கனவு வேணால் காணலாம். ஒரு படம் கதை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் எவ்வளோ கிரியேட்ஸ் இல்லை என்ன வேணால் பண்ணலாம். பட் பணம் போகிறது கண்டிப்பாக முதலாளி வேணும். ஸோ முதலாளிங்க கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த சென்ஸ் தான் நான் சொன்னேன். தெரில. பட் அதாவது நம்மளை பாராட்டும் போது உட்காந்துருக்குல ஸ்டேஜில், அதுதான் பெரிய கஷ்டம். எப்படி ரியாக்ட் பண்ணுறேன்னே தெரியாது. அண்ட் மோரோவர் வந்து முக்கியமாக இந்த படத்தில் நடித்த எல்லா கலைஞர்களுக்கும், ஏன்னா அவங்களுக்கு தான் நான் வாழ்த்து சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாம் என்னோட பெரியவங்க நினைக்கிறேன். ஸோ நடிச்சிருக்க கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த டெல்லி கணேஷ் சார் நான் சத்தியமாக சொல்ல மற்றவங்க சொன்னேன். நான் டெல்லி கணேஷ் சார் கூட வந்து ஒரு சீரியல் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சீரியல் சார் கூட நான் பண்ணுற பெண் ஒரு சீரியல் நடித்தேன். அப்போ நான் சும்மா மேடைக்காகலாம் சொல்ல, நான் அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். நிஜமாக நிறையா கற்றுட்டோம். ஏன்னா ஷார்ட் பிரேக் அப்படிலாம் இருக்கும்போது நான் டெல்லி கணேஷ் சார், விஎஸ் ராகவன் சார்லாம் உட்காந்து அவங்க வந்து சுபலேக சுதாகர் சார் அவங்களாம் வந்து அப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னென்னா அவங்களாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. ஆனால் அப்போ சீன் சுட சுட வரும், சுட சுட உட்காந்து ரிஹர்சல் பார்த்து ரெடி ஆவாங்க. நான் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. நான் அப்போல்லாம் வந்து இப்போயும் ஒன்றும் இல்லை தான், அப்போ இன்னும் மண் சோறு தான், அப்போ ஒன்றும் வராது. அப்போலாம் நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நான் ஒன்றும் அடக்கிலாம் தன்னடக்கமாலாம் பேசல, உண்மை அதுதான். சாருக்கு தெரியும். அப்போலாம் ஒன்று நடிக்க சுத்தமாக ஒரு ஃப்ரேமில் சும்மா நின்றுட்டுருப்பேன். அப்போ ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். எப்படி இவ்வளோ நாள் ஆனதுக்கப்புறமும் இது போர் அடிக்காமல் எப்படி இவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ சின்சியராக டெவலப் பண்ணுவாங்க சீன்ஸை விஎஸ் ராகவன் சார், டெல்லி கணேஷ் சார்லாம் சேர்ந்து. ஸோ அவங்களாம் நிறையா கற்றுருக்கேன். ஸோ ஓவராலாக இங்கே வந்ததில் முக்கியமான காரணம் என்ன, நான் இந்த படத்தோட இயக்குனர் கன்னியா சார் அவர். ஏன்னா நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் படத்தில் நடித்த எனக்கு ஒய்ஃபாக நடித்தாங்க. அந்த தான் எனக்கு மாமனாராக நடிச்சிருப்பார். உண்மையாக வந்து சரஸ்காந்தோட அப்பா அவர், உண்மையான சரஸ்காந்த் கேரக்டர் அப்பா. ஸோ அவர் கூப்பிட்டுருந்தார். ஸோ வந்தேன். சாங்ஸ் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்தமைக்கு நன்றி.